வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் ஏஐ காண்க. எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டு ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதோட ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து எழுதிக்குவோம். அடுத்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜி ஆஃப் எஃப். கண்டுபிடிப்போம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதை சப்ஜெக்ட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இந்த எக்ஸில் இதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இதுதான் ஜி ஆஃப் எஃப் எஃப் எக்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம ஏ இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன்னு சப்ஜெக்ட் பண்ணி எழுதணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ கொடுப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகேவா? இந்த டேர்முக்கு பதிலாக இதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. மைனஸ் 3 இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஆகிரும். மைனஸ் 3 இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஆகிரும். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3. ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ ஏ ஈக்குவல் டு √4. இப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூனா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 2 மைனஸ் 2. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.